வணக்கம். இன்றைய பதிவு நேர்வழி, குறுக்கு வழி. நம்ம வண்டியில் போகும்போது ஒரு இடத்த போய் வேகமாக சென்றடையணும் அப்படின்னா நேராக போகும்போது சம்டைம்ஸ் ரொம்ப லேட் ஆகும். குறுக்கு பாதையில் போனோம் அப்படின்னா சீக்கிரம் போய் அந்த இடத்த அடைஞ்சிடலாம். இதுக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட். ஒரு கணவன் மனைவி ரெண்டு கணவன் மனைவி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றா ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க, ஒரு மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. அப்போது ஒரு கணவன் மனைவி நேர் பாதையில் போயிட்டே இருக்காங்க. இன்னொரு கணவன் மனைவியும் சேர்ந்து போகிறாங்க. போகும்பொழுது இந்த பாத் ரொம்ப அதிகமான நேரமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவி மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குறுக்கு பாதை வழியாக வேகமாக போகணும் அப்படின்னு வேகமாக குறுக்கு பாதை வழியாக போகிறாங்க. ஒரு கணவன் மனைவி எப்பயும் போல் நேர் ரோட்லேயே போகிறாங்க. அந்த மண்டபத்தை அடையிறது அந்த குறுக்கு பாதையில் போனாங்கள்ல, அந்த பேர் சீக்கிரமாக அந்த இடத்த அடைஞ்சிடுறாங்க. ஆனால் அந்த நேர் பாதையில் வந்தவங்க ரொம்ப மெதுவாக லேட்டாக தான் ஆகுது. அவங்க வர்றதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகும் போல், அந்த மாதிரி டைம் எடுக்குது. இந்த முன்னாடி போன பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா, நம்ம சீக்கிரம் வந்துட்டு அவங்க இன்னும் வரல பாரு அப்படின்னு. அப்படி போன அந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸில் திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நடக்குது. என்னன்னு பார்த்தா, அந்த மண்டபத்தினுடைய சுவர் இடிஞ்சு கீழே விழுந்துருது. அப்போ நிறைய பேர் அதில் அடிபட்டுடுறாங்க. இது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு தான், இது உண்மை கிடையாது. அப்போது அந்த இடத்த முன்னையே அடைஞ்ச அந்த கணவனும் மனைவியும் அதில் அடிபட்டு இறந்து போயிடுறாங்க. அப்போ லேட்டாக வந்தவங்களுடைய அந்த நிலைமை என்னென்னா, அந்த இடத்துலேருந்து தப்பிக்கப்பட்டுறாங்க. லேட்டாக தான் வராங்களே ஒழிய அவங்க வராமல் இல்லை அந்த இடத்துக்கு. இது எல்லா இடத்துலையும் பொருந்தும், எல்லா விஷயங்களையும் பொருந்தும். ஏன் அப்படின்னு கேட்டால், படிப்பாக இருக்கட்டும், சில வேலைகளாக இருக்கட்டும், சில துறைகளாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நிதானமாக, பொறுமையாக, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு மிதமான வேகத்தோடு போகக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இலக்கை பரிபூர்ணமாக அடையும். வேகமாக போய் ஒரு இடத்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சீக்கிரம் முறிஞ்சு போயிடும். அது கிடைக்கிற பணமாக இருக்கட்டும், கிடைக்கிற பொருள்களாக இருக்கட்டும், அது நிலைத்து இருக்காது. ஸோ வேகம் இருக்கணும் தான், அந்த சேம் டைம் அது நேர்மையாகவும் விவேகத்தோடும் செயல்படக்கூடிய விஷயமாக இருக்கட்டும். இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, வேகம் முக்கியம், ஆனால் அந்த வேகத்தில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும், விவேகமும் இருக்க வேண்டும். வேகமாக போகணும் அப்படின்றதுக்காக எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு குறுக்கு பாதையில் போகிறதுங்கிறது அபத்தமான விஷயம். அதே போல் வேகமாக அந்த இடத்த அடையணும், பணம் ஏர்ன் பண்ணணும், நிறைய நம்ம எல்லாரையும் விட்டு முன்னாடி எல்லாத்தையும் அடையணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு குறுக்கு வழியையும் எந்த இடத்துலையும் எந்த விஷயத்துலையும் யாரும் நாடாதீர்கள். நேர்வழி தாமதமாக போனாலும் நமக்கு நின்று செயல்படும், ஆனால் குறுக்கு வழி வேகமாக போனாலும் சீக்கிரமாக முறிந்துவிடும். இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். இதை மனதில் இருத்தி கொள்ளுங்கள். இது யாரையும் குறிப்பிட்டு சொல்வன அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த விஷயத்துலையும் சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய பணம், பதவி, எந்த ஒரு விஷயமும் நம்ம உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய வேகமாக கிடைக்கக்கூடிய எதுவுமே சீக்கிரமாக நிலைக்காது, அது பயனும் இருக்காது. அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் மிதமாக சென்றாலும் நல்ல வழியுடன் நன்மையை பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.